ஹாய் வணக்கம், வெல்கம் டு பிரபா 24 அஃபீஷியல். நம்ம சேனலுக்கு புதுசாக எல்லாரையும் வருக வருக என வரவேற்கிறேன். ஸோ நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போது நம்ம எல்லாருக்குமே யூஸ்ஃபுல் ஆகிற மாதிரி ஒரு மெடிக்கல் கண்டென்ட் பற்றி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன். வீடியோக்குள்ளே போயிடலாமா? டெய்லி நியூஸில் இந்த யங்ஸ்டர் ரொம்ப டெத் ஆகுறாங்க. இதுக்கெலாம் காசஸ் என்ன, ரீசன் என்னவா இருக்கும்? ஸோ ஃபேமிலி பேக்ரவுண்ட் அப்படியா, இல்லை ஹெரிடிட்டி அப்படியா, இல்லை நம்மளுடைய தவறான செயல்கள் மூலயமா இந்த மரணம் ஏற்படுதா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்னவா இருக்கும் இதுக்கெலாம் ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்ம இயர்லியாகவே ஹார்ட் அட்டாக் இப்போ ரொம்ப பேருக்கு ஈஸியாகவே வருது. அப்புறம் ஸ்ட்ரோக், அப்புறம் ரிதம் ப்ராப்ளம், இதெல்லாம் ஒரு மெயின் காசஸாகவே இருக்குது. ஒரு மெயின் யங்ஸ்டர்ஸ்க்கு இதெல்லாம் டெத் ஆகிறதுக்கு ஒரு மெயின் காசஸ். இதெல்லாம் எப்படி வருது, நம்ம எதனால் நம்மளே கிரியேட் பண்ணிக்கிறோமா அப்படின்னு பார்த்தா 100%ல் 75% இது நம்மளே கிரியேட் பண்ணிக்கிறோம். 30% தான் நேச்சுரலாகவே வருது. ஸோ அதுக்குரிய காரணங்களை பற்றி நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சடன் டெத்துனா என்ன? ஃபஸ்ட் டாபிக், அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கிற ஒவ்வொரு மரணமும் இந்த சடன் டெத் ஆஃப் காசஸில் தான் இதில் வரும். ஸோ என்னென்னா இதில் மோஸ்ட்லி ரொம்ப இன்க்ளூட் ஆகிக்கிறது இந்த ஹார்ட் அட்டாக். ஹார்ட் அட்டாக் யங்ஸ்டருக்கு வருது. 1 ஹவரில் நடக்கிற இந்த கொலாப்ஸ் தான் இதுக்கு ரொம்ப மெயின்லி ரீசனாக இருக்குது. சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷனில் சொன்னோம்னா, ஹார்ட் சடன்லி ஸ்டாப் ஆகிறது தான் இது ரிதமிக் ப்ராப்ளத்துலேயும் இது இன்க்ளூட் ஆகிருக்கு. ஸோ இதை பற்றி நான் உங்களுக்கு இன்ச் பை இன்ச்சாக நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? மெயின் ரீசன் ஃபார் சடன் டெத்து இதில் 2 மெயின் ரீசன் தான் இருக்குது. என்னென்னா ஹார்ட் அட்டாக். ஹார்ட் அட்டாக்கில் என்ன நடக்கும், ஹார்ட் பம்ப் எப்படி இதெல்லாம் ஸ்டாப் ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய பிளட் உடனே சடனாக கிளாட் ஆகும், அதாவது ரத்த கட்டியாக மாறும். ரெண்டாவது ஆக்சிஜன் சப்ளை இன்அடிக்குவேட்டாக இருக்கும். அதாவது நார்மல் அடிக்குவேட்டாக இருக்கிறத விட இது கம்மியான ஒரு சரிவாகவே இருக்கும். 2, ஹார்ட் ரிதம் ப்ராப்ளம்னா என்ன, ஹரித்திமியான்னு இதை மெடிக்கலில் அப்ரிவேஷனில் பண்ணுவோம். ஸோ ஹார்ட் பீட் இர்ரெகுலராக இருக்கும். இந்த லப்டப் அப்படின்றது லப்டப் லப்டப் லப்ட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த ஹரித்திமியா இருக்கும். இசிஜி நார்மலாக இருந்தாலும் நடக்க சான்ஸ் இருக்காது. ஸோ என்னதான் இசிஜி நார்மலாக இருந்தாலும் இந்த மைனூட் இதில் இந்த ஹார்ட் அட்டாக் நம்மளுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. 3, ஸ்ட்ரோக், பக்கவாதம். என்னன்னா பிரெயின் சப்ளை கட் ஆகும். இதுக்கு பிரெயினுக்கு பிளட் சப்ளை கட் ஆகும். பல்மனரி எம்பாலிசம் அப்படின்னா இது எல்லாருமே நார்மலாக கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இது ஐசியூவில் இருக்கிற பேஷண்ட்டுக்கு ரொம்ப இது சஃபர் ஆவாங்க. ஏன்னா லங்ஸில் பிளட் கிளாட் இருக்கும். அதாவது லங்ஸில் ரத்த கட்டி ஃபார்ம் ஆகிருக்கும். இதுதான் பல்மனரி எம்பாலிசம். இந்த மாதிரி மெயின் ரீசன்ஸ்னால தான் யங்ஸ்டர்ஸ் இப்போலாம் ரொம்ப அஃபெக்ட் ஆகுறாங்க. இயர்லி வார்னிங் சைன்ஸ் இதெல்லாம் வரப்போ நமக்கு ஏதாவது சிம்டம்ஸ் தெரியுமா அப்படின்னா, கண்டிப்பாக நம்மளுடைய பாடி நமக்கு டைரெக்டாகவே சிம்டம்ஸ் பாஸ் ஆகும். இதெல்லாம் ஒரு சில பேர் ஃபீல் பண்ணியிருப்பாங்க, ஒரு சில பேர் ஃபீல் பண்ண தெரியாது. ஸோ தெரியாதவங்க தான் மோஸ்ட்லி 75% டெத் ஆகிறதுக்கு சான்சஸில் இருக்காங்க. என்னென்ன சைன்ஸ்லாம் இதில் தெரியும் அப்படின்னா, செஸ்ட்டு ரொம்ப ஹெவியாக இருக்கும். இந்த லப்டப்ன்ற ஒரு நார்மல் ரிதம் எப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். 2% ரொம்ப அதிகமாக பீட் ஆகும். ஸோ அப்படி இருக்கிறப்ப நெஞ்சு பகுதி ரொம்ப கடினமாக ஏதோ பாறாங்கல்ல தூக்கி வச்ச மாதிரி ஒரு டைட்னஸில் இருக்கும். லெஃப்ட் கை ஷோல்டர், இந்த ஷோல்டர்லேருந்து இந்த பெயின் ரேடியேட் ஆகும். அதாவது இங்கேருந்து பின் முதுகு வரைக்கும் இந்த பெயின் ரேடியேட் ஆகும். பரவுற மாதிரி ஒரு வலி இருக்கும். சடனாக ஸ்வெட்டிங், வேர்வை அதிகமாகும். ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி வரதுக்கு சான்சஸ்லாம் இருக்கும். ஸோ நமக்கு நார்மலாகவே ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி இருந்தால் ஸ்வெட்டிங் வரதுக்கு அதிகமாகவே இது இருக்கும். ப்ரீத் ஷார்ட்னஸ், அதாவது இந்த ப்ரீத் பண்ணுறப்போ ஒரு மாதிரி அந்த மாதிரி ஒரு லேட் கம்மஸ் இருக்கும் இதில். ஸோ டைசினஸ், அதாவது சாப்பிடாமல் ஒரு மாதிரி பசியாக இருக்கும். ஸோ ஒரு மாதிரி பசிக்காமல், ஒரு சில பேருக்கு ரொம்ப பசி எடுக்கும் அந்த நேரத்தில், ஒரு சில பேருக்கு பசி எடுக்காது. ஸோ கண்டினியூஸ் டயர்ட்னஸ், ரொம்ப அடிக்கடி அவங்களுக்கு டயர்டாகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த காரணமாகவும் இருக்கும். இன்னொன்று மெயின் ரீசன் யங்ஸ்டர்ஸ் உங்களுக்கு தான். நைட்டில் ஸ்லீப் லேட்டாக பண்ணால் கூட ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும். நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்,
தூங்காதனால தான் அப்படி இருக்குது அப்படின்னு வந்து இது வந்து ஜஸ்ட் இப்படின்ட்டு போயிடும். ஸோ நாளைக்கு நமக்கும் இந்த மாதிரி வர்றதுக்கு சான்சஸ்லாம் நிறையா இருக்குது. இதில் முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? நெஞ்சு வலி வந்தால் வலி இருக்குமா இல்லை வலி இருக்காதா அப்படின்னு கேட்டால் ஒரு சில பேருக்கு பயங்கரமான நெஞ்சு வலி வரும். ஒரு சில பேருக்கு பெயினே இல்லாமல் சடன் கார்டியாக் அரெஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பெயினே இருக்காது. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் மூலியமாக தான் நம்மளுடைய பாடி கொஞ்சமாவது நம்மளை வந்து அலர்ட் பண்ணும். ஸோ எனக்கு பெயினே இல்லை பட் இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கார்டியாக் அரெஸ்ட் வர சான்சஸில் தான் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ புரிஞ்சுக்கணும். ஓகே, ஏன் நெஞ்சு வலி அந்த யங்ஸ்டர்ஸை பார்த்து குறி வைக்கிது? நாங்கள் அப்படி என்ன தான் பண்ணோம்? ஏன் வயசானவங்களுக்குலாம் வரலாமே, ஏன் அவங்களுக்குலாம் வராமல் எங்களுக்கு வருது அப்படின்னா பதில் உங்களுக்கு தான். மெயின் ரீசன் ஸ்மோக்கிங். செயின் ஸ்மோக்கர் இல்லை, நான் செயின் ஸ்மோக்கராகவே இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் தான் நான் பண்ணுவேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வர சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஆல்கஹால். இருக்கிறதுலே மோசமான பையங்க இந்த பையன். எல்லாரையும் குடிக்க வச்சு உடம்பு வந்து கெடுத்து கடைசி நம்மளை வந்து சாவு பாதைக்கு இதுதான் அழைச்சிட்டு போகும். ஜங்க் ஃபுட், சிக்கன் ரைஸ், ஃபாஸ்ட் ஃபுட், பர்கர், பேட்டி எல்லாமே வந்து சாப்பிட்றது. மோமோஸ், அது இது லொட்டு லொசுக்கு எல்லாத்தையும் சாப்பிட்றது இஷ்டத்துக்கு. ஸ்ட்ரெஸ், சாப்பிடாமல் வேலை பார்க்குறது, ரொம்ப 24/7 எப்போவுமே பார்த்தா அப்படியே பிஸியாகவே சுற்றிட்டு இருக்கிறது. ஸ்லீப் ஷார்ட்டேஜ், 12 மணி வரைக்கும் மொபைல் யூஸ் பண்ணுறது, 1 மணிக்கு தூங்குவேன், காலையில் 6 மணிக்கு எழுந்திருப்பேன், அப்புறம் வேலை பார்ப்பேன், சாப்பிடாம கூட வேலை பார்ப்பேன், வேலைக்கு ஓடிடுவேன். இதுதான். நோ எக்ஸசைஸ். இதெல்லாம் கண்ட மணிக்கு பண்ணுவேன், உடற்பயிற்சியே செய்ய மாட்டேன். உங்களுக்கு தான். பிபி சுகர் செக் பண்ணாமல் இருக்கிறது. நம்ம என்ன தான் நார்மலாக இருந்தாலும் பிபி சுகர் 1 மந்த்துக்கு ஒன்ஸாவது நம்ம கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும். ஸோ பிளட்டில் வந்து இந்த லெவல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்து கொஞ்சமாக செக் பண்ணிக்கணும். ஜிம்மில் ஓவர் ஒர்க் அவுட் வித்தவுட் செக்அப். இந்த பாயிண்ட்டு கடைசியாக வேலிடுங்க. நான் சொல்கிற ரீசன் சொல்கிறேன். ஜிம்மில் வந்து அந்த ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, ரொம்ப அப்படியே கான்சென்ட்ரேட் பண்ணி நான் வந்து பாடியை வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, ஓவர் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ ஓவர் ஹார்ட் ஒர்க் கூட உடம்புக்கு வந்து கெட்டது தான். ஸோ கொஞ்சம் கம்மி பண்ணிக்குவாங்க. ஓகேவா? ஸோ அப்புறம் வித்தவுட் செக்அப், இந்த ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே வந்து செக்கப்பே இல்லாமல் இருக்கிறது. நான் தான் ஜிம் போகல, எனக்குலாம் ஒன்றும் ஆகாது, நான் நார்மலாக இருக்கேன் அப்படின்னு வந்து பேசிக்காகவே வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸே இல்லாமல் இருக்கிறது. பட் ரியாலிட்டி ஸ்லிம் பாடியாக இருந்தாலும் குண்டாக இருந்தாலும் ஹார்ட் அட்டாக் வந்தே ஆகும். இதுதான் ரியாலிட்டி. எமர்ஜென்சி டைமில் என்ன பண்ணலாம்? நம்மளை சுற்றி 4 பேர் இருக்காங்க. இந்த மாதிரி நம்ம வந்து ஏதாவது சொல்கிறோம், இந்த மாதிரி எனக்கு இப்படி இருக்குது அப்படின்னா அவங்க நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, டூ இமீடியட்லி. லேட் பண்ணக்கூடாது. நமக்கு இருக்கிற ஒவ்வொரு செகண்டும் வந்து கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி. செஸ்ட் பெயின் வந்து டிலே பண்ணாமல் ஹாஸ்பிட்டல் வந்து கூட்டிகிட்டு போகணும். 2 வீலர்லேயோ கார்லேயோ வச்சு அழைச்சின்னு போகணும் ஹாஸ்பிட்டலுக்கு. ஆட்டோவில் போகாமல் ஆம்புலன்ஸ் வந்து பெட்டர். ஏன் ஆட்டோவில் போகக்கூடாது? ஆம்புலன்ஸ் வந்து நம்ம கால் பண்ணி வந்துடுமா அப்படின்னு கேட்குறது வந்து அது நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். பட் ஆம்புலன்ஸில் போகிறது ரொம்ப சேஃப். ஏன்னா சப்போஸ் நம்ம ஆட்டோவில் போகிறப்ப நமக்கு ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டியாக இருந்தால் இன்னும் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் வந்து நமக்கு வந்து அது இழுத்து விட்டுரும். ஸோ ஆம்புலன்ஸில் போகிறப்ப என்னென்னா ஆக்சிஜன் சப்ளை வந்து நமக்கு கொடுப்பாங்க. ஸோ ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி வந்து கொஞ்சம் லெஸ் ஆகும். லூஸ் ட்ரெஸ், நம்ம போட்டிருக்கிற உடையை வந்து கொஞ்சம் கலைஞ்சிடணும். அதாவது பசங்க இருந்தாங்கன்னா ஷர்ட் பட்டனை வந்து லூஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ பொண்ணுங்களாக இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சமாவது சாரீ பின்னை கழட்டி ஒரு மட்டும் பின், ஒரு சேஃப்டிக்காக ஒரு பின் பண்ணிக்கலாம். ஸோ எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வரப்போ எல்லாருக்கும் வந்து அந்த மாதிரி பாகுபாடு பார்க்காம இருக்கிறதா ரொம்ப நல்லது. பர்சன் அன்கான்சியஸ்னா சிபிஆர் அவேர்னஸ். நம்ம ஓல்டு வீடியோவில் சொல்லியிருப்போம், கார்டியாக் பல்மனரி ரெசிஸ்டியேஷன். இந்த அவேர்னஸ் வந்து ரொம்ப எல்லாருக்குமே மஸ்ட்டு. இந்த அவேர்னஸ் உங்களுக்கு தெரிஞ்சனாலே உங்களால் ஒரு உயிரை கண்டிப்பாக காப்பாற்ற முடியும். எழுதி வச்சுக்கோங்க. சப்போஸ் பேஷண்ட் வந்து அன்கான்ஷியஸில் போயிட்டாங்க, உங்களால் சிபிஆர் கொடுக்க முடியும், ஐ டூ இட் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக யாரையும் கேள்வி கேட்க வேணாம். நீங்கள் பாட்டு சிபிஆர் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் கொடுக்க அவங்க வந்து சேஃபாக இருக்காங்க நீங்களே நினச்சிக்கோங்க. எமர்ஜென்சி டைமில் என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொரு ரீசன் வந்து பண்ணவே கூடாது. என்னன்னு பார்க்கலாமா? சப்போஸ் ஒருத்தவங்க கீழே விழுந்துட்டாங்க, ஐயோ நெஞ்சு வலிக்குது அப்படின்னு. நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே அதிக பிரசங்கித்தனமாக ஃபஸ்ட்டில் ஃபார்மசியில் போயிட்டு கேஸ் ட்ரபிள் மாத்திரை கொடுங்களேன் அப்படின்னு கேட்டு அவங்க வாயில் வந்து போய் தண்ணியை ஊற்றி விட்டுருவோம். நிலைமையை இன்னும் மோசமாகிறதுக்கு அது ஒரு சான்சஸ். அப்புறம் ஆயில் மசாஜ். இந்த ரணகலத்திலே உங்களுக்கு கிளிகிழிப்பு வேணுன்ற மாதிரி ஆல்ரெடி அவங்க வந்து மசில்ஸ்லாம் வந்து ரொம்ப டைட்டனிங்காக இருக்கும். அந்த கிளிகிழிப்பில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆயிலை வச்சு இன்னும் மசாஜ் பண்ணி இன்னும் கொஞ்சம்
மெருகேற்றி விடுற மாதிரி இருக்கிற சூழ்நிலையை வந்து ரொம்ப பதட்டமாக்கி விட்டுருவீங்க. ஹோம் ரெமெடிஸ், இரு நெஞ்சு வலிக்குதா, நான் வந்து கொஞ்சம் இஞ்சி கஷாயம் போட்டு எடுத்துகிட்டு வரேன், கொஞ்சம் நார்மலாக இருக்கும் அப்படின்னு ஹோம் ரெமெடிஸை வந்து சில்லித்தனமாக ஃபாலோ பண்ணுறது. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்கலாமே, இப்போ தான் கொஞ்சம் விடுற மாதிரி இருக்குது, ஒரு 10 நிமிஷம் கழித்து போய் பார்க்கலாமா, பார்த்துட்டு கடைசி சங்கூதுறதுக்கான வழி தான் இதெல்லாம். ப்ரிவென்ஷன், சூழ்நிலை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணால் கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான், என்னென்னு பார்த்துடலாமா? இயர்லி ஒன்ஸ் பிபி, சுகர், இசிஜி பண்ணிக்கிறது. நம்ம ஹாஸ்பிட்டல்லே வந்து ஜிஹெச்சில் வந்து இலவசமாகவே இதெல்லாம் பண்ணி தருவாங்க. ஸோ வந்து மேல் சோம்பேறி பட்டுட்டு ஒன்ஸ் டைம் வந்து செக் பண்ணிக்கோங்க, ஓகேவா? வாக்கிங், டெய்லி 30 மினிட்ஸாவது குறைஞ்சபட்சம் உடற்பயிற்சியை மேற்கொள்ளுங்க, சரிங்களா? நடைப்பயிற்சியும் முக்கியம், உடற்பயிற்சியும் ரொம்ப முக்கியம். ஸோ 30 மினிட்ஸாவது கொஞ்சமாவது கீப் அப் பண்ணுங்கள். ஸ்மோக்கிங் ஸ்டாப், ஸ்மோக்கிங் வந்து நான் பண்ணிகிட்டு இருக்கேன், உடனே ஸ்டாப் பண்ணிடுமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணுங்கள். சடனாக வந்து ஸ்டாப் பண்ணுறதும் கஷ்டம்தான். ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல், என்னால் இதிலேருந்து ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வர முடியலை, என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு என்ன பண்ணால் உங்களுக்கு ஹாப்பினஸ்ஸாக இருக்குமோ, அனதர் ஏதாவது இருக்கும்ல, ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுறது, எங்கேயாவது அவுட்டிங் போயிட்டு வர்றது, இல்லை மூவி பார்க்குறது, இந்த மாதிரி மூலயமா வந்து நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ப்ராப்பர் ஸ்லீப், குறைஞ்சபட்சம் நமக்கு வந்து ஒரு 7 hours ஆகுது நமக்கு கண்டினியூஸ் ஸ்லீப் வேணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணாலும் உருண்டு பறந்தாலும் நீங்கள் 7 மணி நேரமாவது கண்டிப்பாக தூங்கணும். செஸ்ட் பெயின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, செஸ்ட் பெயின் வர்றதுக்கு இதெல்லாம் ஒரு முக்கியமான ரீசன். இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னா இந்த நெஞ்சு வலி நம்மக்கிட்ட வரவே மாட்டாங்க. கோல்டன் லைன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிவென்ஷன் வந்து ரொம்ப சீப்பாக இருக்கும், பட் ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். லைஃப் வந்து இதை விட விலை மதிக்கத்தக்க முடியாததாக இருக்குங்க. ஸோ வந்து ஒவ்வொரு நிமிஷத்தையும் வந்து சேவ் பண்ணிக்கோங்க, லைஃப்பில் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் அப்படின்னா கிடையவே கிடையாது. நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, நம்ம சொந்தக்காரங்க, நம்மளுடைய பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் அவங்க வந்து சொன்னாங்கன்னா கண்டிப்பாக வந்து டிலே பண்ணாதீங்க, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் அவங்க லைஃப்பை வந்து சேவ் பண்ண பாருங்கள். மறக்காமல் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், இன்ஸ்டாலையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் கிடையாது, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் தெய்வங்களா. ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மெடிக்கல் வீடியோஸோடு நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டாடா பாய், எல்லாருக்கும் ஹேவ் a nice day and love you all. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க.